ஹாய். இன்றைக்கி என்னோடய கம்பெனிலேருந்து எனக்கு நியூ இயர் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பக்கம் கேமராவும் ஒரு பக்கம் இது பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ஸோ இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய கம்பெனி நேம், டைகர் அனலிட்டிக்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணுன்னா, இது bigsmall.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மூலிமா இந்த கொரியர் எனக்கு வந்திருக்கு. அண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கொரியர் மொத்தம் ஒரு 5 kg கண்டென்ட் உள்ள கொரியர்னு சொல்லிட்டு. அண்டு இது உள்ளே போனோன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, வெளியில் ஒரு பாக்ஸ் இருக்குது, உள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் எடுக்கிறேன். என்னால் எடுக்க கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, பட் நான் எடுத்துட்டேன். ஸோ இது என்னோடய கம்பெனிலேருந்து உள்ளே இருக்கிற பாக்ஸு. ஸோ டைகர் அனலிட்டிக்ஸ் என் கம்பெனி பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் அழகாக இருக்குது டிசைனோட. அண்டு 2025 ஸோ வர்ற 2025 இயரை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே சீசன் க்ரீட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அழகான இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸோட அட்டையிலையும் என்ஜாய் யுவர் கிஃப்ட், ஸ்கேன் டு டெல் அஸ் அட் வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு இது கொடுக்க சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது இந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க முதல்ல நம்ம கிஃப்ட்டு என்ன இருக்குன்றதை உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதில் சீசன் க்ரீட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட் பண்ணியிருக்காங்க நம்மளை. அதுக்கடுத்தது நமக்கு ஒரு கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஹியர் இஸ் அ ஸ்மால் ரிமைண்டர் ஆஃப் லைஃப் பியாண்ட் ஒர்க், எ டேஷ் ஆஃப் மியூசிக், எ தாட்ஃபுல் ரீட், எ ஃபன் கேம், எ ஸ்வீட். ஸோ என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷிங் யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஹாப்பி ஹாலிடேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மே 2025 கிவ் யூ எனஃப் ரீசன் டு பாஸ் அண்ட் செலிப்ரேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்மளை ஷேர் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க இந்த ஹேம்பரை பற்றி என்னன்றது. ஸோ முதல்ல நமக்கு இதில் பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக நமக்கு ஃபஸ்ட்டு போட் ஸ்டோன்ஸ் பினிக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது அண்ட் நல்ல ஒர்த்தாகவும் இருக்குது. அண்ட் இதோட ரேட் இங்கே 10,000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 9999 சொல்லிட்டு. வாங்க இதை அன்லாக் பண்ணலாம். ஸோ இதில் இதோட வாரண்டி கார்ட்ஸு அண்ட் யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதை ஓப்பன் பண்ணால் ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது, ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸும் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இதான் நமக்கு கிடைச்ச ப்ளூடூத் ஸ்பீக்கர். Power on. You've plugged into Nirvana. Bluetooth mode. சூப்பராக இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த வீடியோவை முடிக்கணும், அதனால் இப்போதைக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலை. நம்ம இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்வீட்ஸ். இந்த ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் அழகாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் இதில் சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஆல்மோண்ட் ஸ்னாப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு சாக்லேட் மேலே நட்ஸு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூனோ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் ப்ளே பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 2 கட்டு கார்டு இருக்குது. எனக்கு இது விளையாட தெரியாது, நம்ம என்னன்றதை பார்ப்போம்.
அண்ட் த பாய், த மோல், த ஃபாக்ஸ் அண்ட் த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி மேக்ரி அப்படின்றவங்க எழுதின ஒரு புக் இருக்குது. அண்ட் இந்த புக்கோட விலை வந்து 1199 which is 1200 rupeesன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்போர்ட் ஆகி வந்தது. யூரோஸும் எழுதியிருக்காங்க. €20 சொல்லிட்டு யூரோப்பியன் டாலர் போட்டிருக்காங்க. அண்ட் penguin.co.ukன்னு சொல்லிட்டு இவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இது என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இந்த புக்கு பேப்பர்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. ஏதோ சம்திங் ஆர்கானிக் பேப்பர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல டயக்ராமேட்டிக்கு நல்ல பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு இதோட ஒரு ஸ்டோரி புக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி தான் தெரியுது பார்க்க. ஸோ இதை நம்ம முழுசாக படித்தா தான் நமக்கு இது என்ன இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த புக்கை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குன்றது பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேக்குக்குள்ளே ஒரு பேக் இருக்குது நமக்கு. ஸோ இது ஒரு குட்டி ஒரு பேகு, யூட்டிலிட்டி பேகு. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த பேக்கு ஓகே, நம்மளோட ஸ்டேஷ்னரி திங்ஸ், ஆஃபீஸ் திங்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுனா அது இதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவராலாக இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணும்போது இதில் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளவரியாக சாக்லேட்டியாக ஒரு ஸ்மெல்லும் வருது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்னோடய கம்பெனிலேருந்து வந்த நியூ இயர் கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம்.